வெல்கம் டு மௌனி ஆரி ஒர்க்ஸ். ஃப்ரீ கிளாஸ்க்கான ஃபஸ்ட் டே கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 18 இன்ச் ஆரி ஸ்டாண்டு. இன்றைக்கி ஆரி ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பற்றியும் பார்க்கலாம். பாப்ளின் கிளாத் வந்து 1 மீட்ரு வாங்கிக்காங்க. அயன் நீடில் தான் யூஸ் பண்ணோம். ஆரி அயன் நீடில்னு கேட்டிங்கன்னா கடையிலே கிடைக்கும். துளிப் நீடில் வேண்டாம், அயன் நீடிலே யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஜரி த்ரெட்டு வந்து ஜயாலஜி பிராண்டில் 423 நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மம்தா பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்காங்க. சிசர் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இது ஃப்ரீ கிளாஸ். ஆமாங்க, இது முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் ₹1 கூட பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த கிளாஸ் எப்படி வரும்னா, டெய்லி நாங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் சேர்ந்து என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத டெய்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்காங்க. இப்போ ஃப்ரேம் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்க. நாளைக்குலேருந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன், காலையிலே பண்ணிவிடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். நீடில் இருக்குல்ல, ஆரி நீடில், த்ரெட் நீடில்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இப்படி பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி எடுத்துகிட்டு வரணும். இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்படி பஞ்ச் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு வரும்போது இப்படி திருப்புங்க. ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு வரும்போது திருப்புங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சூவிங் த்ரெட்டில் போட்டு பழகலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் போடும்போது கீழே நெய்டில் எப்படி வேலை செய்துன்றதுக்காக நான் நெட் கிளாத் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். சூவிங் த்ரெட்டில் நாட் போட்டிருக்கேன். கையில் வந்து இந்த ஃபிங்கர் பாருங்கள், இந்த ஃபிங்கரை இப்படி வச்சு இப்படி மாட்டணும். இப்படி தான் த்ரெட்டை நம்ம நாட் போட்டதை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து இப்படி பண்ணணும். நல்லா பாருங்கள், இப்படி தான் நம்ம கையை வச்சுக்கணும். நான் த்ரெட்டை கீழே மீறி கொண்டு போயிட்டேன் பாருங்கள். மேலே விட்டால் நாட்டிங் இருக்கும். செயின் போடும் போது கீழே பாருங்கள், நான் கீழே ரொட்டேட் பண்ணுறேன். அப்படியே மேலே இழுக்கும் போது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கணும். நீடில் கீழே நீடில் எப்படி கையை நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா, நீடில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்படி சுற்றுறேன் பாருங்கள். சுற்றிட்டு அப்படியே மேலே இழுக்கணும். மேலே இழுக்கும் போது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். இப்போது இன்செர்ட் பண்ணுறேன். கையை இப்படி சுற்றுங்க. மேலே தூக்கிட்டு வரும்போது நெட்டை விட்டு இப்படி வரும்போது இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு மறுபடியும் இது இப்படி திருப்பும்போது அப்போ நம்மளுக்கு ஒரு லாக் கிடச்சி செயின் ஸ்டிச் கிடச்சிரும். நான் ஏன் உங்களுக்கு நெட் கிளாத்தில் போட்டு சொல்லி கொடுக்குறேன்னா, கையை நான் கீழே எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்றதை பார்க்குறதுக்காக தான். நீங்கள் பாப்ளின் கிளாத்து கூட யூஸ் பண்ணி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்து மெதுவாக அப்படி திருப்பிடுங்க. மெதுவாக அப்படி போட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு வரும்போது இப்படி திருப்பிடுங்க. இப்போ பாப்ளின் கிளாத்தில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுலாம் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொறுமையாக பாருங்கள், நீடில் எப்படி மேலே வேலை செய்யுது, கீழே எப்படி ரொட்டேட் பண்ணுறோன்றது தான் நான் இந்த இதில் காமிச்சிருக்கேன். இது முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தாங்க. நான் ₹1 கூட சார்ஜ் பண்ணுறல. பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கக்கா அப்படின்னு. டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லலாம் அப்லோட் பண்ணுறேன். மெட்டீரியல் நாங்கள் சேல்ஸ் பண்ணல, நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்க கடையில் எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு ஆரி மெட்டீரியல் ஷாப்லலாம் கிடைக்கும். இப்போ எண்டு நாட் எப்படி போடுறது பாருங்கள். பெரிய செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து இன்னொரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. நான் 2வது எடுத்த செயின் ஸ்டிச்சிலேருந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டேன். அந்த நீடியில் வச்சு பிடிச்சிட்டு கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் கிடச்சிடும். அதே மாதிரி திரும்ப ஒரு தடவை பண்ணிங்கன்னா எண்டு நாட்டு கிடச்சிடும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.